பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எளியவர்களை ஒரு நாளும் மறந்து விடுகிற ஒரு தேவன் அல்ல. சிறுமைப்பட்டு கஷ்டப்பட்டு நெருக்கப்படுகிறவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போக ஆண்டவர் விடமாட்டார். அவர்களை மறுபடியும் அந்த சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எளியவர்களின் விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவன், கவனமாய் கேட்டு அவர்களுக்கு உதவி செய்கிற தேவன். சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய தேவன் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், அவரை தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். சிறியவனை புழுதியில் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவனை தூக்கி எடுத்து அவனை உயர்த்தி மேன்மையாக வைப்பார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். குப்பையில் இருக்கிறவனை கூட ஆண்டவர் தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாய் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே என்று கூப்பிடுகிறார். யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் உருவாக்கின பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்துக்கொள் என்று சொல்லி. இவைகளெல்லாம் நினைத்து பார், நீ எப்படி இருந்த உன்னை நான் உருவாக்கினேன். இந்த காலை வேளையில் நம்மையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நம்மை அவருடைய பிள்ளையாக உருவாக்கி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நான் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 71:5 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் என்று தாவீது எழுதுகிறார். என் சிறு வயது தொடங்கி நீர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீரே என்னுடைய நோக்கம், நீர் ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லுகிறார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். அவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. அவர்கள் ஒரு நாளும் என் கரத்திலிருந்து கெட்டு போவதில்லை. அவைகளை என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ளவும் நான் விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவாய் நம்மை பாதுகாக்கிற தேவன். மற்றவர்கள் நம்மை எளியவர்கள் என்று ஒதுக்கலாம்,
சிறுமைப்பட்டவர்கள் என்று நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அவர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன். அவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் கையிலிருந்து யாரும் நம்மை பறித்து கொள்ளவும் விடமாட்டார். அவ்வளவாய் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலரால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். பலர் ஒருவேளை உதவுவேன் என்று சொல்லி மறந்திருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், நான் மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பேன், குப்பையிலிருந்து உன்னை உயர்த்துவேன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன். உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. என் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள உன்னை நான் விடமாட்டேன். உன்னை கெட்டு போக விடமாட்டேன். உன்னை நான் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு நீர் வாக்கு கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் அப்படியே செய்து நிறைவேற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.